ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாயினூர் என்கிற ஊர், அங்கே ஒரு இளம்பெண், அவளுடைய ஒரே மகன் மரித்து போகிறான். அவன் தாயினுடைய ஒரே மகன், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த தாயினுடைய ஒரே நம்பிக்கை. இப்பொழுது அவன் மரித்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த ஊரிலிருந்து வெகு ஜனங்கள் புறப்பட்டு வந்து அந்த மகனுடைய சரீரத்தை வைத்திருக்கிற பாடையை சுமந்து கொண்டு ஊருக்கு வெளியே போகிறார்கள். ஊரிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஊர் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் புறப்பட்டு ஊர் வாசலுக்கு வெளியே போவதற்கு சற்று முன்பு வேதம் சொல்லுகிறது, 11வது வசனத்துல அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். 12வது வசனத்துல அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். இந்த வாசலை கடந்து இவர்கள் வெளியே போனால் அந்த சடலம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அதன் பிறகு அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருடைய செயலை பாருங்கள். இவருடைய நம்பிக்கை முழுமையாய் அற்று போவதற்கு முன்பதாகவே, அதாவது அந்த ஊர் வாசலை இவள் கடப்பதற்கு முன்பதாக இவளுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீண்டும் பற்றி எறிய வைக்க அந்த வாசலுக்குள்ளே இயேசு வருகிறார். இதோடு முடிந்தது, என் லைஃபே இல்லை, இனி அவ்வளவுதான் என்கிற எல்லையை நாம கடப்பதற்கு முன்பதாக அந்த எல்லையிலே கர்த்தர் வந்து நிற்பார். அப்படி நிற்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை எடுத்து சொல்வதற்கான காரணம் இந்த வார்த்தையை சொல்லதான். வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். 4 வாசல் அடைக்கப்பட்டதும் வாழ்க்கையே போச்சு என்கிற நிலைக்கு வராதீங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர், இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். அவருக்கு தெரியும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிறவர். அவர் ஏற்ற சமயம். இந்த கூட்டத்தார் வாசலுக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி அவர் வாசலுக்குள்ள வந்துட்டாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் சகலவற்றை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னமே, அதாவது நீங்க இனி எடுத்து வைக்க போகிற உங்க லாஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறீங்கல்ல, அது லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது உங்கள் சூழ்நிலை அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் அல்ல, ஏன் சத்துருவும் அல்ல. ஆமேன். தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அவர் அந்த வாசல்ல வந்துட்டார்னாலே அங்கிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். முடிவென்று நினைத்து அழுது கொண்டு போனவளுக்கு கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருந்தார். அதன் அடையாளமாக தான் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இந்த வாசலை கடக்க விடல, நிக்க வச்சிட்டார். அவர் தொட்டு நிக்க வச்சிட்டார். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஸ்டாப் பண்றார். இந்த எல்லையை கடக்க விடல, ஸ்டாப் பண்றார். ஆண்டவர் சில சூழ்நிலையில நம்ம நிக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, சில காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அந்த வாலிபன் எழும்புகிறான். 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். யாரிடத்துல? அழுதுட்டு வந்தால அவ கிட்ட. எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு வந்தால அவ கிட்ட. ஏற்ற சமயத்துல கர்த்தர் வருவார், உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாட்டுவார். கர்த்தரை நம்பி காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையற்று போகிற தருணத்துல எல்லாம் நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி இன்னும் நம்பி இருக்க வைத்திருக்கிறேன்.
எங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் உண்டு. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கேடகம் நீரப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.